ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஞ்சு பழனி. நீங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, என்னுடைய நைட் ரொட்டீன் தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சுங்க, அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நைட்டுக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மதியானம் நான் தக்காளி தொக்கு தாங்க செஞ்சுருந்தேன். தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன், சாதம் வடிச்சிருந்தேன். சரி, நம்ம நைட்டுக்கு தீரனுக்கு இட்லி கொடுத்துடலாம், நம்ம டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ரைஸ் இருந்தது, அது மாமா கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். அதுக்கப்புறம் மதியானம் சமைச்ச பாத்திரம்லாம் தனியாக இருந்ததுங்க. குழம்பு செஞ்ச கடாய் அது எல்லாமே ஒரு தனியாக இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி மறுபடியும் கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு, அதை தேக்க ஆரம்பித்தேங்க. கடாயில் இருக்கிறது கொஞ்சம் ரைஸ் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடாய் சாப்பாடு. எப்பயுமே நான் அந்த மாதிரி கடாயில் குழம்பு தொக்கு அது மாதிரி வச்சேன்னா லாஸ்ட்டாக அப்படியே சிங்கில் போட மாட்டேன். கொஞ்சமாக ஒரு இப்படி ரைஸ் போட்டு பிசைஞ்சு இதை சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மதியானத்துக்கு நாங்கள் தக்காளி தொக்கு சாப்பிட்டோங்க. தம்பிக்கு நான் அது கொடுக்க மாட்டேன். தம்பிக்கு தனியாக குக்கரில் பருப்பு, பீட்ரூட்டு, கேரட்டு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு லைட்டாக அரிசி போட்டு விசில் வச்சுருவேங்க. அது லேசாக கொஞ்சம் மஞ்சத்தூள், லேசாக காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டு அவனுக்கு கொஞ்சம் நல்லா குழைய வேக வச்சுருவேங்க. அதாங்க நான் அவனுக்கு மதியம் கொடுப்பேன். இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தம்பி எழுந்துட்டாங்க. தம்பி மதியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா விளையாடிட்டு கொஞ்சம் குளிப்பாட்டினாங்க. அவங்க அப்பா குளிப்பாட்டி விட்டார். சுடு தண்ணியில் குளிக்கவும் சார் நல்லா தூங்கிட்டார். தம்பி எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போ தம்பிக்கு தாங்க நான் இட்லி சுட போகிறேன். எப்பயுமே நான் இட்லி தட்டு ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் இட்லி குக்கரில் போட மாட்டேங்க. இந்த மாதிரி கடாயிலேயே கொஞ்சம் தண்ணி வேக வச்சு அந்த தட்டை தூக்கி அதில் வச்சுருவாங்க. நல்லா வெந்துடும் இட்லி. நெக்ஸ்ட்டு தவா பிரியாணிக்கு மாமா தம் போட்டிருந்தாங்க. அதனால் தோசை வரவே இல்லைங்க. ஒரு 2 தோசைக்கு மேலே தான் நல்லா வந்துச்சு. ஆனால் நான் சுட்ட 2 தோசையுமே நல்லா வரல. அதுக்கப்புறம் மாவு காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தீரன் அப்பா வரும்போது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கையோடு நானும் சாப்பிட்டுட்டேங்க. தீரு கூட கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு, தீரன் கேமரா பார்த்து கையாட்டிகிட்டே இருக்கான். நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவன் ஃபஸ்ட்டு நான் அவனை தூக்கி கேமராட்ட கை காட்ட சொல்லுவேன், பாபாய் சொல்லுவேன். அதனால அவன் கேமரா பார்த்தாலே பாபாய் சொல்கிறான். மிஷினில் கொஞ்சம் துணி போட்டிருந்தேங்க, அதாங்க இப்போ நான் காய வைக்க போகிறேன். நான் மோஸ்ட்லி எல்லா துணியுமே நான் வீட்டுக்குள்ளே தான் போட பார்ப்பேன். ரொம்ப கொஞ்சம் பெரிய துணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நான் பால்கனியில் போடுவேன்.
நைட்டு காய வைக்கிற துணி வந்து மறுநாள் வந்து நல்லாவே காஞ்சிருங்க. அதனால வந்து கச்ச கச்சலாம் இருக்காது. நான் காலையில் எழுந்ததுமே துணியெல்லாம் எடுத்துருவேன், கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் ரூமு. இப்போ வந்து தீரன் அப்பா வந்து மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அவர் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு கையோடைய தம்பியும் தூங்க வச்சுருவேங்க. அதோட என்னோட நைட்டு வேலை முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் நான் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் நைட் தீரன். குட் நைட் ரணதீரன். குட் நைட். பாய். டாடா டாடா. பாய். அவ்வா அம்மாக்கு, அவ்வா முத்தா அம்மாவுக்கு முத்தா. தீர முத்தா. முத்தா அம்மாக்கு. அம்மாவுக்கு முத்தா கொடுப்பா. தங்க மயிலே.